الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله مولانا العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் எல்லையில்லா பேரருளால் இன்றைய தினம் ஓதி நிறைவு செய்யப்பட்ட புனிதமான திருக்குர்ஆனினுடைய வசனங்களுக்கு மத்தியில் வல்ல ரஹ்மான் அகிலத்தின் அருட்கொடை சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்பவே மிகச்சிறப்பான இடத்தில் போற்றி பேசுகிற மிக உயர்வான ஆயாத்துக்கள் திருக்குர்ஆனினுடைய மகுடமாக திருக்குர்ஆனினுடைய மிகச்சிறந்த அத்தியாயங்களாக பதிவு செய்திருக்கிறான். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேருக்கு நேராக அல்லாஹ் கூப்பிட்டு பேசுகிறான். ஓ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நாயகமே தாங்கள் ஈடு கொடுக்க முடியாத நிலையில் மிக உயர்வான மகத்துவமிக்க குணத்தில் இருக்கிறீர்கள் என்றான். திட்டமிட்டு சொன்னான். நபியை படைத்தவன், குணங்களை படைத்தவன். நானாக குணத்தை உண்டாக்க முடியாது, நானாக பொறுமையாக முடியாது, நானாக கோபத்தை தணிக்க முடியாது. எனக்குள் இந்த குணங்களை வைத்தவன் என்னை படைத்த ரப்பு. அழகிய குணமும் குணத்தினுடைய அழகை சீர்கெடுக்கிற குணமும் மனிதர்களுக்குள் எப்போதும் இருக்கிறது. படைத்தவன் அருமையாகவே படைத்தான். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படைப்பு குறித்து ஹஸ்ஸான் பின் சாபித் அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அவை கவிஞர் சொன்னார், இந்த மண்ணில் தங்களைப் போர் ஒருவரை அல்லாஹ் படைக்கவில்லை என்று சொல்லி போற்றி வந்ததற்கு பின்னால் ஹுலிகுத்த கமா தஷா, தாங்கள் எப்படி நாடினீர்களோ விரும்பினீர்களோ
அப்படியே அல்லாஹ் படைத்தான் என்றார். தான் எப்படி இருக்க வேண்டும் என்று தாங்கள் நினைத்தீர்களோ தாங்களின் விருப்பத்தோடு தாங்கள் விரும்பியதை போல் ரப்பு படைத்தான். சுப்ஹானல்லாஹ். அவன் படைத்தவன், ஆற்றல் மிக்கவன். யாரின் கட்டளைக்கும் அவன் இணங்க வேண்டியதில்லை, எசைய வேண்டியதில்லை, ஒத்துப்போக வேண்டியதில்லை. அவன் முடிவு இறுதியானது. ஃபஆலுல் லிமா யுரீத், நாடியதை மிகச்சரியாக செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவன் என்று சொன்னான். அவன் என் விருப்பத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் தாங்கள் விரும்பியதை போல தங்களை படைத்தான் என்று மாணவியின் அருமை தோழர் ஹஸ்ஸான் பின் சாபித் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாராட்டி படித்தது எங்கோ ஒரு திசையில் அல்ல, சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருந்த தர்பாரில் படித்தார். அங்கீகாரம் தருகிறார்கள் அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியை அவன் படைத்தான், நபிக்குள்ளால் அவன் குணத்தை படைத்தான். படைத்ததெல்லாம் அவன் என்ற பின்னாலும் இப்படி சொன்னான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், தாங்கள் மிக மிக மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ். நபியின் குணத்தை படைத்தவனே மெச்சுகிறான், பாராட்டுகிறான், போற்றுகிறான். மகத்தான குணம் என்கிறான். எப்படிப்பட்ட குணம்? உத்தம நபிகள் இந்த மண் வியந்து போனது, இந்த மண்ணில் வாழ்ந்த மனிதர்கள் வியந்து போனார்கள். மாநபியின் மகுடம் நிறைந்த தோழர்கள் மாத்திரமா வியந்தார்கள்? மாநபியினுடைய மிகப்பெரிய விரோதிகளும் நபியின் குணத்திற்கு அடிமைப்பட்டார்கள். சஹாபிகள் மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பகைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தாக்க திட்டமிட்டவர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கரைப்படுத்துவதற்காக காத்து கிடந்தவர்கள் ஹாரூன் யஸீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கருணை மலையில் நனைந்தார்கள். எங்கே அவர்களின் குணம் ஆட்சி செய்தது, அவர்களின் குணம் நின்று வாழ்ந்தது, இந்த மண்ணையே பிரகாசமாக்கியது. நபித்தோழர் ஒருவர் அல்லாஹுவின் தூதரை குறித்து சொல்வார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இன்பம் கண்டவர்கள், லைத்து போவார்கள் தக்பீர் கட்டிவிட்டால். ஈர்க்கப்படும் இடத்தில் திருக்குர்ஆனோடு, திருக்குர்ஆனை அருளிய அருளாளன் அல்லாஹுவோடு அன்னலாரினுடைய தொழுகை இருக்கும். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகாமையில் யாராவது வந்து உட்கார்ந்து விட்டால் தொழுகையை சுருக்கிக் கொள்வார்கள். ஏன்? அவர் தன்னை சந்திக்க வந்திருக்கிறார் என்று தெரிந்து, அவர் சந்திக்க வந்திருக்கும் போது நாம் நீண்ட நேரம் தொழக்கூடாது என்று தொழுகையை சுருக்கி கொண்டு வந்தவரை சந்திக்கிறார்கள், வந்தவருக்கு மகத்துவம் கொடுக்கிறார்கள். அவர் எங்கோ மெய் செலுத்து போகிறார். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் கரம் கொடுப்போம், முசாஃபாவுக்காக நாங்கள் கரத்தை இன்னும் கொஞ்ச நேரம் நபி விட்டுவிடக்கூடாது, பிடித்திருக்க வேண்டுமே. பூமா நபியின் புனித அந்த கரத்துக்குள்ளால் எங்கள் கரம் இருக்க வேண்டுமே. நான் பட்டுக்களை தொட்டு பார்த்திருக்கிறேன், பட்டுக்களை தொட்டு பார்த்திருக்கிறேன், பூக்களை நான் கை வைத்து அதனுடைய மென்மையை நான் பார்த்திருக்கிறேன். என்ன பூக்கள், என்ன பட்டுகள், எம் பெருமானின் கைக்கு முன்னால் அவைகள் வெட்கப்பட்டு நிற்க வேண்டும் என்றார்கள். எம் பெருமானின் கைக்கு முன்னால், அதன் சாப்டு தன்மைக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கை, அவர்களின் உள்ளங்கைகள் எப்படி இருக்கும்? பட்டை விட மென்மையாக, பூக்களை விட மென்மையாக. இன்னும் கொஞ்ச நேரம் எங்கள் கை உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கரத்துக்குள்ளால் இருக்க வேண்டும் என்று நினைப்போம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? நாங்கள் எவ்வளவு நேரம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கையை பிடித்திருப்போமோ, நாங்களாக விடுகிற வரையிலும் அவர்கள் கையை எடுக்க மாட்டார்கள். நாங்களாக விடுகிற வரையிலும் அவர்கள் கையை எடுக்க மாட்டார்கள். எங்கே அவர்களின் குணம்? அல்லாஹுவே வியந்து சொன்ன குணம் இல்லையா? அல்லாஹுவே பாராட்டுகின்ற குணம் இல்லையா? அந்த குணத்தை இன்னும் உலகத்தில் பல்லாயிரம் மக்கள் ரசிக்கிறார்கள். அந்த குணத்துக்குள் பல பேர்கள் இன்னும் முழுமையாக வர முடியாது.
உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு அருமையான வாழ்க்கை. தோழர்களில் சிறியவர்களுக்கு அவர்கள் கொடுத்த அந்த இடம் மிகப்பெரிய இடம். சின்னம் சிறும் பிஞ்சு உள்ளங்களில் உமா நபி இடம் பிடிக்கிறார்கள். ஆயிரம் மதீனத்து பெண்களின் இதயங்களில் இடம் பிடிக்கிறார்கள். நபியின் அழகிய நடைமுறைகளால், சீரிய செயல்பாடுகளால், சிரித்த முகத்தால் மதீனாவில் மாநபி இருக்கும் கூடாரத்தை நோக்கி ஒருவர் வந்தார். கூடாரத்தினுடைய காப்பாளர் அவரை தடுத்து நிறுத்துகிறார். கூடாரத்துக்குள்ளே காரூன்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். கூடாரத்தின் காப்பாளர் அவரை நிறுத்துகிறார். யார் நீ என்று கேட்டார். அவர் நீக்ரோ இனத்தை சார்ந்தவர், கருப்பினத்தை சார்ந்தவர். நீ யார் என்று கேட்டார். முகாபலத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க வந்திருக்கிறேன். ஆயிரம் ஆசைகளை வளர்த்து வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த கூடாரத்தின் காப்பாளர், உள்ளேதானே நபி இருக்கிறார்கள் என்று கேட்டார். ஆம், தயவு செய்து தடுத்து விடாதீர்கள் என்னை. என் இதயத்தை நீங்கள் பார்க்கும் வாய்ப்பிருந்தால் திறந்து காட்டுவேன். அங்கே முத்தம நபிக்கு நான் கொடுத்த இடம் தெரியும் என்றார். நபிக்கு நான் என்ன இடம் கொடுத்திருக்கிறேன் என் இதயம் சொல்லும். என்னை நிறுத்தாதீர்கள், நான் அவர்களை சந்திக்க வேண்டும். கேட்டார் வாயில் காவலாளி, இது ஆடுகள் என்ன ஆடு என்று கேட்டார். அவர் நூற்றுக்கணக்கான ஆடுகளோடு வந்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஆடுகளோடு அவர் சொன்னார், என் எஜமானின் ஆடு இவைகள், அதை மேய்க்கும் பணியில் நான் இருக்கிறேன். நான் ஒரு அடிமை. எஜமான் அவர் ஹைபரில் இருக்கிறார். என் எஜமான் ஹைபர், அவர் ஒரு யூதர். என் எஜமான் யூதர், அவர் ஹைபர் கோட்டைக்குள்ளே. அவருடைய ஆடுகள், அதன் பொறுப்பு நான். அவைகளை மேய்த்து வந்தேன். மாநபியை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை. அவர் சொன்னார், சாத்தியமே இல்லை, நீ நபியை சந்திக்கும் சாத்தியமே இல்லை. எப்படி? இத்தனை ஆடுகளை நீ கொண்டு வந்து கூடாரத்துக்குள் காரூணிய சீலரை பார்க்க முடியுமா? சாத்தியமில்லை. அவர் சொன்னார், என்னை தடுத்து விடாதீர்கள். என் இதய துடிப்பெல்லாம் முஹம்மது முஹம்மது என்றே இருக்கிறது. அல்லாஹ் அந்த துடிப்பில் நமக்கும் பங்களிப்பானாக. என் இதய துடிப்பெல்லாம் முஹம்மது முஹம்மது என்று இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். சங்கை மிக்கவர்களே, என்னை நிறுத்தி விடாதீர்கள் என்றார். அவர் சொன்னார், உன்னை நிறுத்துவதற்கு நான் இப்போது காரணம் அல்ல, உன் ஆடுகள் காரணம். இத்தனை பெரிய ஆடுகளை, அதுவும் வேறொரு கூடாரத்தின் ஆடுகளை இங்கே நீ கொண்டு வந்தால் உள்ளே போக முடியாது. இந்த வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்க உள்ளே இருந்து வாக்குவாதத்தை செவியேற்றுக் கொண்ட சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணக்குன்றல்லவா உத்தம நபிகள் கேட்டை திறந்து வெளியே வருகிறார்கள். வந்தவுடன் அவரை கூப்பிடுகிறார்கள். என்ன? அவரை கூப்பிடுகிறார்கள் அந்த அடிமையை. என்ன பிரச்சனை? அந்த நபி. அவர் கேட்டார், தாங்கள் தான் முஹம்மது நபியா? ஆம் என்றார்கள் நபிகள் நாயகம். தாங்கள் தானா? ஆம் என்றார்கள். அவர் ஓடி வந்தார். முஹம்மது அவர்களே, இந்த முகம்தான் உலகத்தில் இதுவரையிலும் நான் காணாத முகம் என்றார். இந்த முகம் நான் காணாத முகம். ஆயிரம் கூடாரங்களுக்குள் இருந்திருக்கிறேன். ஆயிரம் தலைவர்களுக்குள் அடிமையாக இருந்திருக்கிறேன். இந்த முகம் எங்கும் இல்லை முஹம்மதே என்றார். எங்கே வந்தீர் என்றார்கள். தங்களை பார்க்க வந்தேன் என்று சொன்னபோது, என்னை சந்திக்க வேண்டுமா? சந்தித்து விட்டீர்கள். இல்லை, தங்களோடு இருக்க வேண்டும். அப்படியானால் கலிமா சொல்ல வேண்டுமே என்கிறார்கள். சொல்வேன், சொன்னால் என்ன கிடைக்கும் என்றார்கள். அவர், நான் சொல்வேன், என்ன கிடைக்கும்? பலக்கல் ஜன்னா, கலிமாவுக்கா கூலி வேணும், கலிமாவுக்கா கூலி வேணும். கரும்பை சாப்பிடுவதற்கா இனிப்பை சொல்ல வேண்டும்? கலிமாவுக்கா கூலி? கலிமாவுக்கு கூலி சொர்க்கம் என்றார். அவர் கையை தட்டினார். ஆடுகளை அங்கே விட்டார். கூடாரத்துக்குள் காரூன் யசீலரின் கரம் பற்றினார். 1000 முத்தமிடுகிறார். சொன்னார், நான் கலிமா சொல்லிவிட்டேன் யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். சொன்னார், நான் இப்போது நிறைவு காணுகிறேன், மகிழ்கிறேன். எனக்கும் இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. தங்களோடு இருக்கும் பாக்கியம், தங்கள் அருகாமையோடு இருக்கும் பாக்கியம், தங்களின் தோழமையில் நான் பங்கெடுக்கிற பாக்கியம். அந்த இறைவனுக்கு நான் என்ன நன்றி சொல்வேன்?
என்ன தவம் செய்தேனோ இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று மெய்சிலுத்து போக ஆனந்தப்பட அவர் ஒன்றை கேட்டார். இன்னடி அகுனாம், ஆடுகளை கொண்டு வந்தேன், அந்த ஆடுகள் எல்லாம் என் எஜமானுக்கு உரியது, அவர் கைபரின் கூடாரத்துக்கு சொந்தக்காரர் என்று சொன்னபோது அது அமானிதம். நாயகமே பாருங்கள், ஒரு அடிமையின் உள்ளத்தில் நான் களிமா சொன்னேன், இனி ஏன் அவரிடத்தில் ஆட்டை கொடுக்க வேண்டும் என்று அவர் வரவில்லை. அது அமானிதம் அவர் கொடுத்தது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போதே நீங்கள் இந்த கூடாரத்தை விட்டு வெளியேறுங்கள், ஆடுகளை பற்றி செல்லுங்கள், இந்த கூடாரத்திலிருந்து பல தூரம் செல்லுங்கள், அந்த கூடாரம் எங்கே இருக்குமோ அங்கே நுழைய வேண்டாம், அந்த கூடாரத்திற்கு வெளியே இந்த ஆடுகளை விட்டு விடுங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அமானிதத்தின் எஜமான் அங்கே கொண்டு சேர்ப்பான் என்றார்கள். அமானிதத்தின் எஜமான் அங்கே கொண்டு சேர்ப்பான். நீங்கள் இந்த கூடாரத்தை விட்டு வெளியாகி ஆடுகளை கொண்டு செல்லுங்கள், அந்த கூடாரத்துக்குள் நுழைய வேண்டாம், தூரத்தில் விட்டு விடுங்கள், அது அவருக்கு போய் கிடைக்கும் என்றார்கள் உத்தம நபிகள். இவர் இங்கிருந்து ஆடுகளை அனுப்புகிறார். அனுப்பி வழிகாட்டவில்லை, யாரும் வந்து கூப்பிட்டு போகவில்லை, பார்த்து கொண்டு நிற்கிறார். அந்த ஆடு மிக கரெக்டாக தன் எஜமானின் எல்லைக்குள் போய் நுழைந்தது. வந்து சேருகிறார். எத்தனை சிறந்த குணம்! வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருக்க, நான் எத்தனை பெரிய நபி என்று கூடாரத்துக்குள் இல்லை, கூடாரத்தின் வாசலை திறந்து வெளியே வந்து ஓ என்று சத்தமிட்ட போது அவர் மெய்சிலுத்து போகிறார். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரம் இதயங்களை கொள்ளை கொண்டவர்கள், பல்லாயிரம் மனதுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், உலகையே இன்று வியக்க வைத்திருக்கிறவர்கள். அவர்களின் சீரிய பண்புகளால், உயர்ந்த குணங்களால், விட்டுக் கொடுக்கும் தன்மைகளால், விரமான உள்ளங்களால், விசாலமான எண்ணங்களால், ஆயிரம் மக்களுக்கு உதவி செய்வதால், மக்கள் மனதில் இடம் பிடித்ததால், இனிய வார்த்தைகளால், சங்கையான சொற்களால், சிங்கார நடையால் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எத்தனை ஆயிரம் தலைவர்கள் வந்திருக்கலாம், ஆளுமை படைத்த அரசர்கள் வந்திருக்கலாம், அவர்கள் வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். மாநபி இன்றும் நாட்டையும் வீட்டையும் உலகத்தையும் ஆளுகின்ற பேரரசராக இருக்கிறார்கள். அருமையான குணத்தால் நாயகமே போற்றும் மகத்தான குணம் தாங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வே சான்று சொல்கிற அற்புதமான வசனம் இன்று ஓதப்பட்ட திருக்குர்ஆனின் புனிதமான வசனங்களில் இடம்பெறும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த சீரிய அற்புதமான நடைமுறைகளை, வாழ்க்கையை, உயர்ந்த குணங்களை நாம் எடுப்பதற்கும் வாழ்வதற்கும் நடப்பதற்கும் அவன் தௌஃபீக் செய்வானா. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானா, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானா, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானா, ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானா. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்குவானாக. நமது பிள்ளைகள் இல்மில், ஈமானில், அமலில், ரிசுகில் பரக்கத் செய்வானா. அவர்களுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானா. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. அவன் கொடுத்த குழந்தைகளை மார்க்கத்தோடும் தீனோடும் ரசூலின் நிழலில் நின்று வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.